எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கு இதுக்கும் டேரிஃப்க்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லை. டேரிஃப்ன்றது பெரிய பாதிப்பு வராது. இப்போ தற்சமயத்துக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனாலும் as long as they continue இந்த எஸ்ஐபி அப்படியே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு பிரேக் நடுவில் இருக்கும். அப்போ சும்மா உட்காந்துக்கணும், பாக்கி அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா சினிமா நன்னா போகும். அந்த மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டர் பார்க்கணும், எஸ்ஐபி இன்வெஸ்டர் எஸ்பெஷலி. ஸோ ஷார்ட் டேர்மில் இந்த வலி இருந்து தான் சேரும். பட் லாங் டேர்மில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 25% வர பாதிப்பை நம்ம கம்பெனிஸ் ஓவராலாக வேறு கண்ட்ரீஸ்க்கு டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க எக்ஸ்போர்ட்ஸை. ட்ரேடர்ஸ்க்கு இட்ஸ் ஆர் எக்ஸலண்ட் மார்க்கெட். ஸோ வென் மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டவுன் ஆர் லைக்லி டு பி வீக், அப்போது அவங்களால நிறைய ட்ரேட் பண்ண முடியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். ஷார்ட் செல்லிங்கும் பண்ணலாம், லாங் பையும் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வரைக்கும் மாற்றலைன்னா இப்போது குட் டைம் டு பை மோர் ஆக்சுவலி. ஏன்னா இந்த செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அடி வாங்கும்னு நினைக்கிறேன் இந்த கம்மிங் டேஸு. வணக்கம் சார். நேற்று ஈவினிங் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களுக்கெல்லாம் 25% நாங்கள் வரி விதிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்க போது, எல்லா இந்தியன் இன்வெஸ்டர்ஸும் இதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கா? ஸோ நான் இது 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று இந்த இண்டஸ்ட்ரி, அது அடுத்தது பங்குச்சந்தை. இது 2த்தையும் பார்க்கலாம். ஒன்று இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இது ஆல்ரெடி பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது தான். நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு அது டிட்டர்மின் ஆகுது. அதனால இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. ஹேவிங் செட் தட், இது இந்தியன் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரி, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பல இண்டஸ்ட்ரி இதனால பாதிக்கும். அது நிச்சயம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா யூஎஸ்க்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பெரும்பாலும் ஒரு பெரிய இது, மினரல்ஸு, அப்புறம் சீ ஃபுட், ஆட்டோ ஆன்சிலரி, இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு இது இருக்குது. ஃபார்மா இன்னும் இந்த டேரிஃபில் வரல, அதனால அது எக்ஸெம்டட். ஐடி சர்வீசஸ் அது இந்த டேரிஃபில் வரல, ஸோ அதுவும் எக்ஸெம்டட். ஸோ இந்த 2 செக்மெண்ட்டில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது இப்போதைக்கு. இந்த 4 செக்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அதில் மாத்திரம் பாதிப்பு இருக்குது. இந்த 4 செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே பார்ப்போம். ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் 100 ரூபீஸ் இருந்ததுன்னா அதில் 18% தான் அமெரிக்காவுக்கு போகுது. ஸோ ஒரு இம்பேக்ட் இருக்குது, பட் அது லிமிட்டட் தான். அந்த 18% இம்பேக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.2% ஜிடிபியில் ஒரு பாதிப்பு இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ இதனால் ஜிடிபி ஒரு 0.2, 0.3% குறையலாம், இது ஒன்றுமே நடக்கலைன்னா. ஸோ ஓவராலாக பிக் பிக்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸுன்றது இன்னி தேதிக்கு மாத்திரம் இல்லை, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ்க்கெலாம் கொஞ்சம் ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல் கொஞ்சம் டிமினிஷ் ஆன மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் வில் கிவ் அ லோவர் வேல்யூவேஷன் அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய வாலடைலாக இருக்குமே தவிர ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ் மச். பட் இந்த ஸ்பெசிஃபிக் செக்டரில் லிஸ்டட் கம்பெனிஸ் எஸ்பெஷலி ஆட்டோ ஆன்சிலரி இல்லை ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி வேறு எக்ஸ்போர்ட் பெரிய இருக்கிற கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் பாதிப்பு தெரியலாம். இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசும்போது இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல கூட இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். முக்கியமான ரீசன் என்னன்னா, சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு ட்ரேட் இஷ்யூ இருக்கும்போது அதை ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற இந்த ட்ரேட் சம்பந்தமான பிரச்சனைனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய மிஸ் பண்ண போகிறோமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா இப்போ இந்தியா, சைனா, யூஎஸ்ன்னு எடுத்துருந்தீங்கன்னா நம்மளோட டேரிஃப் 25ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய டேரிஃப் தான். பட் சைனாவை விட அது கொஞ்சம் கம்மி தான், ரைட்? ஸோ ஆஸ் கம்பேர்ட் டு சைனா நம்மளோட டேரிஃப் ஸ்டில் இஸ் மோர் காம்படிட்டிவ் ஆஸ் கம்பேர்ட் டு வியட்நாம். நம்ம வியட்நாமோடையும் நிறைய கம்பீட் பண்ணுறோம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸில். அதுலேயும் சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த 3 கண்ட்ரீஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் லோவஸ்ட் டேரிஃப் யூஎஸோட. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ஸ்டில் வி ஹாவ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான் தோன்றது. ஆனாலும் இந்த டேரிஃப் 25%ன்னு சொன்னதுனால ஒரு அமெரிக்கன் கன்சியூமருக்கு 25% காஸ்ட் அதிகரிக்குது. அதனால் கொஞ்சம் டிமாண்ட் குறையும், டெஃபினட்டாக குறையும். இந்த நியர் டேர்ம் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும்.
இந்த விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது யூகேக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் நடந்திருக்கு. இது அந்த யுஎஸ்க்கும் நமக்கும் நடந்துட்டு இருக்கிற அந்த 25% ஒரு மீட் அவுட் பண்ற மாதிரியான ஒரு அக்ரீமெண்ட்டா இருக்குமா? லாங் டேர்ம்ல இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல பெரிய இதான் இந்த இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்னால நமக்கு பெரிய அட்வான்டேஜ் யூஎஸோட இருக்காது. ஏன்னா யூஎஸ்க்கு பண்ற குட்ஸோடைய எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூகேக்கு பண்ற எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதை இம்மீடியட்டா மாற்ற முடியாது நம்மளால. ஸோ ஷார்ட் டேர்ம்ல இந்த வலி இருந்து தான் சேரும். பட் லாங் டேர்ம்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த 25%னால வர பாதிப்பை வந்து நம்ம கம்பெனிஸ் வந்து ஓவராலா வேற வேற கண்ட்ரீஸ்க்கு டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க எக்ஸ்போர்ட்ஸை பண்ணி இதை நிவர்த்தி பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-5 வருஷத்துல வந்து பெரிய பாதிப்பு இருக்காது இந்த விஷயத்துல. அடுத்த 6 மாசம் 1 வருஷம் டெஃபினட்டா எஸ்பெஷலி அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ்க்கு ஒரு பாதிப்பு தான். அண்ட் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இந்த ட்ரேட் ரிலேட்டடான இஷ்யூ வரும்போது ஆப்வியஸா யூஎஸ் டாலர் அண்ட் இந்தியன் ருப்பி வேல்யூ இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆல்ரெடி ருப்பி வேல்யூ கொஞ்சம் வீக் ஆயிட்டு இருக்கதை பாக்குறோம். இந்த ருப்பி வேல்யூவை இந்த ட்ரேட் வார்னால ஏதாவது பேலன்ஸ் ஆக முடியுமா சார்? எனக்கு பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலர் வந்து வில் கண்டினியூ டு ஸ்ட்ரெங்தன் with the rupee. ஏன்னா ருப்பி வில் வீக்கன் இன்னும் கொஞ்சம். பிகாஸ் இந்த ட்ரேட் டேரிஃப்னால உங்களோட காஸ்ட் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்போர்ட்ஸ் குறையிறது. எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சதுன்னா டாலர் இன்ஃப்ளோ ஃப்ரம் எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் குறைய போகிறது. அதனால வந்து டிமாண்ட் ஃபார் டாலர் இஸ் மோர், சப்ளை இஸ் லெஸ்ன்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் டாலரோட வீக்கனிங் இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம கைண்ட் ஆஃப் பொறுத்துன்னு தான் தீரணும். என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் இந்தியா வில் ஸ்டில் ஹேவ் அன் அட்வான்டேஜ் இந்த பேரிட்டியை குறைக்கிறதுக்கு. பட் இந்த இம்மீடியட் ஷார்ட் டேர்மில் வந்து பெரிய சேஞ்ச் இருக்காது. ஸோ இட் வில் கண்டினியூ டு வீக்கன். ஸோ இப்போ 88 ரூபா இருக்குன்னா 90 ரூபா போகும், 92 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. யூஎஸ் எக்கானமிக்கு இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் தரப்போகுது சார்? எனக்கு வந்து இந்த டேரிஃப்ன்றதே வந்து யூஎஸ் பண்ணது வந்து எனக்கு முழுசா வந்து யூஎஸ் பெனிஃபிட் பண்ணுன்ற நம்பிக்கை இல்லை. இது வந்து பண்ணது என்னவோ யூஎஸ் கன்சியூமர் யூஎஸ் கண்ட்ரியை பெனிஃபிட் பண்ணுறதுக்கு தான் பண்ணது. ஆனால் இது வந்து லாங் டேர்மில் யூஎஸை பாதிக்கும்ன்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஏன் சொல்கிறேன்னா யூஎஸ் வந்து இந்த டேரிஃப் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே பல வருஷமாக பண்ணதுனால வந்தது. சடனாக நீங்கள் அதை மாற்றி ஒரு 25% 30% போட்டிங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு அதோட சீப்பராக வேற எங்கேயாவது கிடைக்குமான்றதை பார்த்துட்டு பண்ணோம். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணல. ஸ்டாண்டர்டா அக்ராஸ் த வேர்ல்ட் 180 கண்ட்ரியோட அமெரிக்கா வந்து டேரிஃப் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்டெயினபிள் கிடையாது. அல்டிமேட்டா அமெரிக்கன் கன்சியூமருக்கு 25% ஜாஸ்தி பிரைஸ்ல வரப்போகுது. இப்போ டேரிஃப்னா 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நாளைக்கு அமெரிக்கன்ஸ் வந்து 125 ரூபாய்க்கு வாங்க போறாங்க. ஸோ அந்த 25 ரூபாய் காஸ்ட் இன்க்ரீஸ் வந்து அந்த கன்சியூமர் எப்படி ஆஃப்செட் பண்ண போறான்னு தெரியாது. இதனால வந்து அமெரிக்கன்ஸுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றதும் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பீ வெல் தாட் த்ரூ. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய அட்வான்டேஜ் கொடுக்காது அமெரிக்காக்குன்னு என்னுடைய தோன்றது. கொஞ்சம் மாசம் முன்னாடி இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ யூஎஸ்ல ரெசெஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த டேரிஃபோட முடிவு வந்து அப்படி போய் இருக்கலாம் அப்படின்னு நிறைய எக்கனாமிஸ்ட்லாம் சொன்னாங்க. ஸோ யூஎஸோட எக்கானமி கொஞ்சம் வீக் ஆகுது அப்படின்னா அது மற்ற நாடுகளுக்கு, குறிப்பா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கும் சார்? ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப்ரேயர் எவ்ரிடே என்ன பண்ணணும்னா யூஎஸ் நன்னா இருக்கணும்னு ப்ரே பண்ணணும். எஸ்பெஷலி நீங்கள் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா அது தயவுசெய்து எவ்ரி மார்னிங் ஒரு ப்ரே பண்ணணும். ஏன்னா பல கண்ட்ரீஸ் அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கு. அமெரிக்கா இப்போ ரிசெஷன்ல வந்தது இல்லை ஸ்லோடவுன் ஆச்சுன்னா நம்ம எல்லாருமே பாதிப்போம். அதனால டு தட் எக்ஸ்டென்ட் அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரி, அந்த அளவுக்கு அவங்க இம்போர்ட் பண்றாங்க வேர்ல்ட்லேருந்து. அதில் நம்மளும் வந்து இது. ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் டெஃபினட்டாக பாதிக்கும் அமெரிக்கா யூஎஸ் ரிசெஷன் போச்சுன்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஎஸ் ரிசெஷன் போகிற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ அந்த பயம் பெருசாக இல்லை. ஆனாலும் கன்சம்ஷன் கொஞ்சம் குறையும் அமெரிக்காவில் இந்த டேரிஃப்னால. ஏன்னா மக்களால் பர்ச்சேசிங் பவர் கொஞ்சம் குறையும். ஏன்னா ஒரு பொருள் 25% ஜாஸ்தி ஆச்சுன்னா நான் 4 வாங்குற இடத்துல 2 தான் வாங்குவேன் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கன்சம்ஷன் கொஞ்சம் குறையும். டெஃபினட்டாக அது ஒரு பாதிப்பு இருக்கு. அமெரிக்கன்ஸ்க்கு இமீடியட்டாக வந்து இந்த கவர்மெண்ட்ல டேக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 25% புதுசாக டேக்ஸ் வருது. அதனால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுடைய ஹை டெட் இருக்கு. அமெரிக்கா வந்து பயங்கர பாரோயிங்ல இருக்காங்க. அது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நான் வந்து 1-2 வருஷம் டைம் ஹொரைசன்ல சொல்றேன் நான். அந்த விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய ரிசெஷன் ஒன்றும் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃப்ன்றதே வந்து அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னா இந்த பொருள்லாம் நம்ம அமெரிக்காலேயே மேனுஃபேக்சர் பண்ணோன்ற ஒரு நோக்கத்துலையும் பண்ணியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் அந்த நோக்கம் வந்து நிறைவேறாதுன்னு தான் எனக்கு அபிப்பிராயம். ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ஓரளவுக்கு மெச்சோர் எக்கானமி ஆயிடுது. ஸோ சில சின்ன விஷயத்தெல்லாம் அவங்களால இனிமே போய் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் வச்சு ஒர்க்கரை வச்சு மொபைல் ஃபோன் இன்னைக்கு அசம்பிள் பண்ண முடியும்னா அமெரிக்கன் எக்கானமி அண்ட் சேலரி அண்ட் காஸ்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த ஃபோனே ஒரு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஜாஸ்தி காஸ்ட் ஆகும் ஆஸ் கம்பேர் டு மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா ஆர் சைனா. ஸோ அது திருப்பி போய் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியமான காரியம் இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய என்ன லாஜிக் என்ன ஃபிலாசபின்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் டேரிஃப் எதுக்காக நான் டேரிஃப் கொண்டு வரேன், ஒன்று வந்து டு டு கெட் சம் டாக்ஸஸ் டு ஆல்சோ மேனுஃபேக்சரிங் அமெரிக்கான்றாங்களே அந்த மேனுஃபேக்சரிங் அமெரிக்கா பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாது. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா திரும்பி திரும்பி நம்ம கண்ட்ரிக்கு தான் வருவாங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு லார்ஜ் லேபர் ஃபோர்ஸ் இருக்கு. ப்ளஸ் வி ஆர் சீப்பர் ஃபார் தெம் டு மேனுஃபேக்சர். ஸோ இதர் இந்தியா இல்லை சைனா வந்தே ஆகணும். சைனா பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்டில் த டேரிஃப் இஸ் லோவர். அதனால இந்தியாவுக்கு தான் பிஸ்னஸ் வந்தாகணும். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பெயின் இருந்தாலும் லாங் டேர்ம் 2 years 3 yearsல ஐ திங்க் a certain amount of manufacturing will come back to இந்தியான்னு தான் என்னோட தாட். லாங் டேர்ம்க்கு பேசும்போது யூஎஸ் எக்கானமி நம்ம பேசுறோம். ஆனா இந்தியன் எக்கானமி இல்ல இந்தியாவோட growth ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இருக்க போகுது சார்? ஸோ இந்தியன் எக்கானமி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஏன்னா நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கே தவிர எக்ஸ்போர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சர்டன் போர்ஷன் தான் ஆஃப் தி ஜிடிபி. சர்டன் பாக்கி எல்லா போர்ஷனும் இஸ் வெல் டிவைடட். கன்சம்ஷன் அதில் வந்து பெரிய பெரிய மகத்துவம். கன்சம்ஷன்றது என்னன்னா நம்ம எல்லாரும் காலையில் எழுந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறோமோ ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து காரு ஃபியூவல் பெட்ரோல் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த கன்சம்ஷன். அந்த கன்சம்ஷன் பக்கெட் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில். ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கோம் நம்ம. ஸோ எல்லாரும் காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு தூங்கினாங்கன்னா ராத்திரி சாப்பிட்டு தூங்கினாங்கன்னா அதுவே வந்து ஒரு பர்டிகுலர் ஜிடிபி க்ரோத் காட்டும். ஸோ அந்த விதத்தில் we are a blessed country as far as growth is concerned. ப்ளஸ் நமக்கு யங்கர் பாப்புலேஷன்னால நிறைய யங்கர் பாப்புலேஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா they will go consume. ஒரு ஹோட்டல் போவாங்க, இல்லை ஒரு வீடு வாங்குவாங்க, ஒரு பைக் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. ஸோ அந்த விதத்தில் த கன்சம்ஷன் ஸ்டோரி இன் இந்தியா வில் என்ஷோர் தட் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு பயங்கர ஒரு பாதிப்பு இதெல்லாம் வந்தால் கூட ஓவரால் எக்கானமி வந்து பெரிய லெவலில் பாதிக்காதுன்றான் என்னோட நம்பிக்கை. இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு கூட இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ஓப்பன் ஆனதை பார்த்தோம். ஸோ இது ஒரு நீஞ்சாக் ரியாக்ஷன் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மார்க்கெட் இன்னுமே கொஞ்சம் சிரமப்படுமா சார்? ரெண்டுமே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் இருக்கு. இப்போதைக்கு நீஜர்க் ரியாக்ஷன் வந்திருக்கு. பட் இதுவுமே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு 3 மாசமாவே டேரிஃப்னு பயமுறுத்தி தான் வந்தது கடைசியில். அதனால இதுவே எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால மார்க்கெட் ரொம்ப பெரிய இது இல்லை. பட் இந்த ஆக்சுவல் டேரிஃபோடைய பாதிப்பு என்னன்றது ஒரு அடுத்த 6 மாதம் 1 வருஷம் தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் வரும். அதுக்கப்புறம் தான் எக்கானமி லெவலில் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் கழிச்சு யூ ஷுட் சி சம் இம்பேக்ட் ஆன் த ஸ்டாக் மார்க்கெட். டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பாதிப்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. பட் இட்ஸ் அ குட் பாதிப்பு. ஏன்னா அப்பப்போ வந்து மார்க்கெட் யூஃபோரிக்கா போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுனா மார்க்கெட்டை கொஞ்சம் கீப்ஸ் இட் அண்டர் கண்ட்ரோல். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் திங். அண்ட் எஃப்ஐஎஸ் இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸும் ஒரு முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்றாங்க. இந்த டேரிஃப் நியூஸ் எஃப்ஐஎஸோட சென்டிமெண்ட்டை பாதிக்குமா? தற்சமயத்துக்கு பாதிச்சாலுமே லாங் டேர்மில் எஃப்ஐஐஸ் வில் ஆல்வேஸ் லுக் அட் க்ரோயிங் மார்க்கெட். ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட். இந்த டைமில் வென் பீப்புள் ஆர் நாட் ஷுவர், நம்மளே ஷுவராக இல்லை எந்த அளவுக்கு இந்தியன் எக்கானமி இந்த டேரிஃப்னால பாதிக்கும்ன்றது நமக்கே எக்ஸாக்டாக தெரியாதுன்றதுனால எஃப்ஐஐஸும் கொஞ்சம் யோசிப்பாங்க வரதுக்கு முன்னாடி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் வந்து ஆல் மணி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மணியும் வில் ஆல்வேஸ் சேஸ் க்ரோத் மார்க்கெட்ஸ் வேர் தெர் இஸ் ஸ்டில் அ லாட் ஆஃப் க்ரோத். அந்த விதத்தில் இந்தியா இஸ் அ யங் எக்கானமி. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் க்ரோத். அதனால தே வில் ஹேவ் டு கம் பேக். வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. இந்த டேரிஃப்னால ஐடி செக்டருக்கு பெருசா பாதிப்பு இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் இந்தியாவில் இல்லை குளோபலி நம்ம எடுத்துக்கிட்டாலும் நிறைய லே ஆஃப்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வருகையினால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ ஐடி செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஒரு காரணம் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மே நாட் ஆல் பி ரீசன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரணம் சொல்லிட்டு நிறைய பேரை வெளில எடுக்கிறாங்கன்றதும் இருக்கலாம். ரைட். பட்
The view is that there is generally a slowdown. இந்த கோவிட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் பயங்கரமாக ஹையர் பண்ணாங்க. ஏன்னா அந்த கோவிட் டைமில் பாதிப்பு இருந்தது. இது லாட் ஆஃப் பிஸ்னஸ் கம்மிங். ஐடி செக்டர் இன்ஃபேக்ட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் கோவிட். ஸோ அந்த எக்ஸசிவ் ஹையர்லாம் இப்போ வந்து தேர் லேயிங் ஆஃப். ரைட். ஸோ இது ஒரு நேச்சுரல் ட்ரான்சிஷன் தான். நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரி தான். நம்ம ஒரு நாள் நிறைய சாப்பிட்றோம், அடுத்த நாள் கொஞ்சம் பட்னி கிடக்கிறோன்ற மாதிரி தான் ஒரு கார்பரேட்டும் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஐடி செக்டரும் அந்த திங். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டெம்பரரி நேச்சர். அடுத்த ஒரு வருஷத்துல திருப்பி கார்பரேட்ஸ் வில் ஸ்டார்ட் கமிங் பேக் ஒரு ஹையர். ஏன்னா ஏஐ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட் நாட் டேக் ஜாப்ஸ். இட் வில் அலோவ் அஸ் டு டூ அவர் ஜாப் பெட்டர். இட் வில் கிவ் அஸ் இன்க்ரிமெண்டல் கேப்பபிலிட்டிஸ். அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ ஜாஸ்தி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு. இதனால் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கும்னு தோணல. ஆனால் இட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஏஐ பேசுறதுனால சில கம்பெனிஸ்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அவங்களோட டாஸ்க் ஃபோர்ஸில் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லையோ அவங்களெல்லாம் லே ஆஃப் பண்ணிட்டு தே ஆர் கைண்ட் ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங். தட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள். ஏஐ இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று. இண்டஸ்ட்ரி லெவலில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம், மார்க்கெட்டோட இம்பாக்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ரெகுலராக எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்டாக் பிக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டேரிஃப் நியூஸை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும் சார்? அவங்க வந்து ஒரு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி ரிசீவ் பார்க்கணும். ஆனால் ஒன்றுமே பண்ணக்கூடாது. ரைட். எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கு இதுக்கும் டேரிஃப்க்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவங்க போடுற எஸ்ஐபி வந்து 5 வருஷமோ 10 வருஷத்துக்கோ போடுறாங்க. அந்த டைமில் வந்து இந்த டேரிஃப்ன்றது பெரிய பாதிப்பு வராது. இப்போ தற்சமயத்துக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனாலும் as long as they continue இந்த எஸ்ஐபி அப்படியே வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு பிரேக் நடுவில் இருக்கும். அப்போ சும்மா உட்காந்துக்கணும். பாக்கி அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா சினிமா நன்னா போகும். அந்த மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டர் பார்க்கணும். எஸ்ஐபி இன்வெஸ்டர் எஸ்பெஷலி. ஸ்டாக் மார்க்கெட்டில் பிக் பண்ணி ஸ்டாக் வாங்குறவங்க அவங்க இந்த நியூஸ் எப்படி ரிசீவ் பண்ணணும் சார்? ஸோ நான் அது ரெண்டாக பிரிக்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ்க்கு இட்ஸ் ஆர் எக்ஸலண்ட் மார்க்கெட். ஸோ வென் மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டவுன் ஆர் லைக்லி டு பி அப்போது அவங்களால நிறைய ட்ரேட் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். ஷார்ட் செல்லிங்கும் பண்ணலாம், லாங் பையும் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் கேன் கிவ் அ லாட் ஆஃப் ஜோல்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். as long as you have a clarity that long term எனக்கு 5 வருஷத்துக்கு நான் ஒன்றும் ஆனான்னா இப்போதைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் யூ வில் கெட் இட் அட் குட் ப்ரைஸஸ். எஸ்பெஷலி இந்த பாதிச்ச செக்டரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டாக் நல்லா விழும். இன்னைக்குன்னு இல்லை, யூ டு பி கேர்ஃபுல். வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ஸ்டாக் பிக் பண்ணோன்ற அபிப்பிராயம் தான் நான் வச்சு. ஒரு 4-5 செக்டர் இந்த டேரிஃப்ல பாதிக்கப்படும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே பேசணும். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த செக்டர்லலாம் கொஞ்சம் அலோகேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இப்போ அதை நான் மாற்றுறதுக்கு வேண்டிய ஒரு டைமா சார்? இது வரைக்கும் மாற்றலைன்னா வந்து இப்போ வந்து குட் டைம் டு பை மோர் ஆக்சுவலி. ஏன்னா இந்த செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அடி வாங்கும்னு நினைக்கிறேன் இந்த கம்மிங் டேஸு. பட் ரிஸ்க் அவர்ஸ் பர்சன் எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த செக்டர்லேருந்து வெளில வர்றது பெட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி எப்போ இதில் முதலீடு செய்கிறதுன்னு குழப்பமாக இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ETtamil ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம். இல்லை என்னால் ETtamil ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.